गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விகாரி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் சரத்ருத்து துலா மாதம் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் அமாவாஸ்ய திதி. நரக சதுர்தசிங்கிறதாக சதுர்தசிக்கு பிறகு வந்த அமாவாசை. தீபாவளி அன்றைக்கி நம்ம இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. 8வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 5வது அத்தியாயத்துலேருந்து 12வது அத்தியாயம் முடிய 8 அத்தியாயங்களில் பல மன்வந்திரங்களுடைய சரித்திரத்தை சொல்லி அதில் முக்கியமாக நடந்த அமிர்த மதனம்ங்கிறதான கதையை எடுத்து சொல்ல போகிறாள். பாகவதம்ங்கிறது மகாபுராணம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். புராண லக்ஷணங்களில் ஒன்று என்னென்னா, எவ்ரி புராணம் மஸ்ட் டெல் வேரியஸ் மன்வந்தர சரித்திரங்கள், மன்வந்தரானு சரித்திரம்னு சொல்கிறது.
ஒவ்வொரு மன்வந்திரங்கள்லையும் நடந்த கதைகளை எடுத்து சொல்லணும்னுட்டு இந்த 8ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயத்தில் முதல் 4 மன்வந்திரங்களினுடைய கதையை எடுத்து சொன்னாள். அதில் நடந்த கதை தான் தாமச மன்வந்திரத்தில் நடந்த கதை தான் கஜேந்திரோபாக்கியானம். அதை சொல்லிவிட்டு பிறகு ரைவத சாக்ஷுஷ மன்வந்திரங்களும் அஜிதாவதார சரித்திரத்தையும் 5வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த 8 அத்தியாயங்களுடைய சம்மரியை பற்றியும் 5வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் எடுத்து சொல்கிறாள். அந்த ஸ்லோகங்களை பார்த்துவிட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். அமிர்தாக்கியானமஷ்டாபிஹி அத்தியாயை அனுவர்ணியதே ஸ்வபக்தபக்ஷபாதேன எத்ரயோஷாயிதம் பிரபோஹோ. 8 அத்தியாயங்களில் 5வது அத்தியாயத்துலேருந்து 12வது அத்தியாயம் பர்யந்தம் அமிர்த உற்பத்திங்கிற கதை சொல்லப்படுறது. அதில் நாராயணன் பக்தர்கள்கிட்ட இருக்க பக்ஷபாதத்தினால ஸ்திரீ மாதிரி ஒரு ரூபத்தை வச்சுண்டு எப்படி அசுராலை ஏமாற்றி தேவதைகளுக்கு அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாளுங்கிற கதையை சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமம் சாத ஷஷ்டம் சாகதயன்மனும் விப்ரசாபாச்ச நிஸ்ரீகைஹி கிருதாம் தேவைஹி ஹரேஹேனுதிம். இந்த 5வது அத்தியாயத்தில் 5வது 6வது மன்வந்திர சரித்திரங்கள் மனு சரித்திரமும் பிராமண சாபத்தினால எப்படி தேவதைகள்னால் ஸ்ரீகடாட்சம் இல்லாமல் போனார்கள் சொல்லி ஸ்ரீகடாட்சம் இல்லாமல் இருந்த தேவதைகளை ரட்சிக்க வேண்டி ஸ்ரீமன் நாராயண ஸ்தோத்திரம் பண்ணாள்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சுருக்கத்தை சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ராஜன் உதிதமே தத்தே ஹரே கர்மாகநாசனம் கஜேந்திரமோக்ஷணம் புண்ணியம் ரைவதம் துவந்தரம் ஸ்ருணு. சுக்காச்சாரியால் பரீட்சித்துக்கு கதை சொல்லிட்டு வரவர் சொன்னார், அப்பா ஏற்கு முன்னாடி உனக்கு தாமச மன்வந்திரத்தில் நடந்த கதையை சொல்லியிருக்கேன். பாப்பங்களெல்லாம் அழித்து புண்ணியப்பிரதமான ஒரு சரித்திரம் அது கஜேந்திர மோக்ஷங்கிற சரித்திரம். அது தாமச மன்வந்திரத்தில் நடந்த கதை. அந்த நாராயணனுடைய ஹரேஹே கர்ம தே உதித்தம் ரைவதம் அந்தரம் ஸ்ருணு. அதை நான் முன்னாடி தாமச மன்வந்திரத்தில் நடந்த கஜேந்திர மோக்ஷ கதையை சொல்லியிருக்கேன். இப்பொழுது ரைவத மன்வந்திரம் முதலான மன்வந்திரங்களுடைய கதையை எடுத்து சொல்ல போகிறேன்னு சொன்னாள். ராஜன் உதிதமே தத்தே ஹரே கர்மாகநாசனம் கஜேந்திர மோக்ஷணம் புண்ணியம் ரைவதம் துவந்தரம் ஸ்ருணு. ரைவத மன்வந்திர கதையை சொல்ல போகிறேன் கேளுநாள். பஞ்சமோ ரைவதோ நாம மனுஸ்தாமச சோதரः பலிவிந்தியாதயஸ்தஸ்ய சுதாக அர்ஜுன பூர்வகாக. இந்த 5வது மன்வந்திரம் ரைவத மன்வந்திரம். இந்த ரைவதன்கிறவன் தாமசனுடைய சகோதரன். அடுத்த மனுவாக அவன் பட்டம் வைத்தான். ஒவ்வொரு மனு பட்டம் ஏற்படுறதையும் ஒரு இந்திர பதவி வேறு ஆள் இந்திரனாக போவாள். சப்த ரிஷிகள் வெவ்வேறு 7 ரிஷிகள் சப்த ரிஷிகள் ஆவாள். அது மாதிரி தேவதைகளுடைய கூட்டத்துக்கும் புதுசாக ஒரு கலெக்டிவ் நேம் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறாள். விபுரிந்திரதா சுரகணாக ராஜன் பூதரயாதயா ஹிரண்யரோமா வேதசிரா ஊர்த்வபாக்வாதயோ த்விஜாக. இந்த ரைவத மன்வந்திரத்தில் இருந்த இந்திரனுக்கு பேர் விபுன்னு பேர். அங்கே இருந்த தேவதை கூட்டங்கள் இருக்கே, தேவதா கூட்டங்கள் சுரகணா, அவளுக்கு பூதராதயான்னு பேர் அவளுக்கு. அந்த சப்த ரிஷிகள் கூட்டத்தில் இருந்த ரிஷிகளுடைய பேர் 3 பேரை சொல்கிறாள். ஹிரண்யரோமா வேதசிரசு ஊர்த்வபாகு இப்படி இருக்கப்பட்டவாள்லாம் சப்த ரிஷிகளுடைய கூட்டங்கள் அந்த அந்த ரைவத மன்வந்திரத்தில். பத்னி விகுண்டா சுப்ரஸ்ய வைகுண்டை சுரசத்தமை தயோஸ்வகலையா ஜக்ஞே வைகுண்டோ பகவான் ஸ்வயம். அங்கே இன்னொரு தெய்வ கூட்டம் ஒன்றும் பூதராதை அங்கே மாதிரி வேறு ஒரு தேவதைகளுடைய கூட்டம் வைகுண்டாள்னு அந்த கூட்டத்துக்கு பேர். அந்த தேவதைகளுடைய தலைவனாக இருந்தவன் சுப்ரதேவன். அந்த சுப்ரதேவனுடைய பத்னிக்கு பேர் விகுண்டான்னு பேர். இந்த சுப்ரதேவனுக்கும் விகுண்டைக்கும் பிறந்த நாராயணன் அம்சாவதாரம் எடுத்தாள். அந்த அம்சாவதாரம் எடுத்த அவருக்கு பேர் வைகுண்டன்னு பேர். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில்
வைகுண்ட புருஷ பிராணா பிராணதா பிரணவ பிருத்துகுன்ட்டு நாமாக்களில் வைகுண்டகான்னு சாமிக்கு பேர். அந்த வைகுண்டனாக பிறந்தாள், அம்சாவதாரம் எடுத்தாள் அந்த ரைவத மன்வந்தரத்தில். வைகுண்ட கல்பிதோ ஏன லோகோ லோக நமஸ்கிருதா ரமயா பிரார்த்தியமானேன தேவியா தத் பிரிய காமியா. அவர் என்ன பண்ணார், அவருடைய அனபாயினியாக தன்னோட எப்போதும் இருந்துருக்கப்பட்ட லக்ஷ்மி தேவி பிரார்த்தனை பண்ணாள், நம்ம 2 பேரும் இருக்கிறதுக்கு ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணுங்கன்னுட்டு. அவளுடைய ஆசைக்காக வேண்டி வைகுண்டங்கிற ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணால் எல்லா லோகத்திலும் அந்த வைகுண்டத்தை நமஸ்காரம் பண்ண முடியாத நமஸ்கார அர்ஹனான வைகுண்டம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாள். வைகுண்ட கல்பிதோ ஏன லோகோ லோக நமஸ்கிருதா ரமயா பிரார்த்தியமானேன தேவியா தத் பிரிய காமியா தஸ்யானுபாவ கதிதோ குணாச்ச பரமோதயாக பௌமான் ரேணூன் சவிமமே யோ விஷ்ணோர் வர்ணயேத் குணானு. அந்த வைகுண்டன்கிற பேரை வச்சுருக்கிற அம்சாவதாரம் எடுத்த ஹரியினுடைய குணங்களும் அவர் பண்ண லீலைகளையும் பற்றி முன்னாடி 3வது அத்தியாயத்தில் 3வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கேன். வராவதாரம் எடுத்தாள், தன்னோட கூட பார்ஷதனாக இருந்த ஒருத்தன் அவன் பண்ண தப்புனால அவருக்கு இனிமையாக அவளுக்கு அவரோட கூட சண்டை போட்டு அந்த அந்த பார்ஷதனுடைய சாபத்தை நீக்கி பிராமணாள்கிட்ட ரொம்ப அபிமானமான குணங்களை படைச்சி பெரிய சமிருத்திகள்லாம் பண்ண வியாக்கியானங்கள் 3வது ஸ்கந்தத்தில் உனக்கு சொல்லியிருக்கேன்னால், அந்த விஷ்ணுவனுடைய குணங்களை யார் தான் சொல்ல முடியும் வாயால்? ஏன்னா எப்படி ஒரு பூமியில் இருக்கப்பட்ட புழுதிகளை அளந்து பார்க்க முடியுமா, எண்ணி சொல்ல முடியுமா? அப்படி பகவத் குணங்களை பற்றி பகவனுடைய லீலைகளை பற்றி வாயால் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், பௌமான் ரேணூன் சவிமமே யோ விஷ்ணோர் வர்ணயேத் குணானு ஷஷ்டஸ்ச சக்ஷுஷ புத்ரா சாக்ஷுஷோ நாம வை மனு பூருஷ சுத்யும்ன பிரமுகா சாக்ஷுஷாத்மஜாக. அடுத்த 6வது மன்வந்தரத்தில் சக்ஷுஷுங்கிறவனுடைய புத்திரனான சாக்ஷுஷன் 6வது மனுவாக இருந்தார். சாக்ஷுஷ மன்வந்தரம்னு அதுக்கு பேர். அந்த சாக்ஷுஷ மனுவுக்கு புத்திராளாக பூருஷன் சுத்யும்னன் இவாள்லாம் 6வது மனு புத்திராள். அந்த மன்வந்தரத்தில் இருந்த இந்திரனுடைய பேர், இந்த தேவ கூட்டங்களுடைய பேர், சப்த ரிஷிகளில் இருக்கப்பட்ட முனிவர்களுடைய பேர் எல்லாத்தையும் சொன்னாள். இந்திரோ மந்திரத்ருமஸ்தத்ர தேவா ஆப்யாதயோகணாக முனயஸ்தத்ர வைராஜன் அபீஷ்மத் வீரகாதயா. ஏ ராஜாவே, அந்த மன்வந்தரத்தில் சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் இருந்த இந்திரனுக்கு பேர் மந்திரத்ருமன்னு பேர். அந்த தேவதைகளுடைய கூட்டத்துக்கு பேர் ஆப்யாயர்னு பேர். அந்த 6வது மன்வந்தரத்தில் இருந்த சப்தரிஷிகளில் சில பேருடைய பேரை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி, அவிஷ்மத் வீரகாதயா, அவிஷ்மானு வீரகன் இவாள்லாம் சப்தரிஷிகள் ஒருத்தர் 2 பேர் சொன்னாள். தத்ராபி தேவ சம்பூத்தியாம் வைராஜஸ்யாபவத் சுதா அஜிதோ நாம பகவான் அம்சேன ஜெகதப்பதி. அந்த மன்வந்தரத்தில் சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் சுவாமி அம்சாவதாரம் பண்ணாள். அந்த அம்சாவதாரம் எப்படி பண்ணாலாம், வைராஜன்கிற தேவதைக்கும் சம்பூதிங்கிற தேவிக்கும் பிறந்த குழந்தை அஜித்தன்னு பேர். அஜித்தாவதாரம் எடுத்தாள் சுவாமி. நாராயணன் அம்சாவதாரமாக பிள்ளையாக ஆவிர்பவித்தார்னு சொன்னாள். தத்ராபி தேவ சம்பூத்தியாம் வைராஜஸ்யாபவத் சுதா அஜிதோ நாம பகவான் அம்சேன ஜெகதப்பதி. அந்த அஜிதாவதாரம் எடுத்த பரம்பொருள் என்ன பண்ணார்னா அவருடைய லீலையை பயோதிம் ஏன நிர்மத்திய சுராணாம் சாதிதா சுதா பிரமமானோ அம்பதிதிருதா கூர்மரூபேண மந்தரா. அவர் தான் பார்க்கடலை கடைஞ்சி தேவதைகளுக்கு அமிர்தத்தை அடைய செய்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சால் அந்த அஜிதாவதாரம் எடுத்த பிரபு. அப்பொழுது கடைவதற்காக மந்தரமலையை மத்தா அமைச்சுண்டு அந்த மந்தரமலை உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தானே கூர்மாவதாரமாக எடுத்து அதை தாங்கி நின்னார் அஜிதாவதாரம் எடுத்த பிரபுன்னு சொன்னாள். பயோதிம் ஏன நிர்மத்திய சுராணாம் சாதிதா சுதா பிரமமானோ அம்பதிதிருதா கூர்மரூபேண மந்தரா. அப்பொழுது ராஜா பரீட்சித்து சுகாச்சாரியாலை பற்றி கேட்டான். ராஜோவாச்ச யதா பகவதா பிரம்மன் மதித க்ஷீரசாகரா எதர்த்தம் வா யதாத்ரிம் ததார
அம்புஜராத்மனா. சுவாமி என்ன காரணத்தினால ஆமையாக கூர்மமாக அவதாரம் பண்ணி உருவத்தை எடுத்திருந்தாள்? எதுக்காக மந்திரமலையை தாங்கினார்? எதுக்காக பார்க்கடலை கடைஞ்சார்? இந்த கதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும்னு சொன்னான். யதாமிருதம் சுரை பிராப்தம் கிஞ்சான்யத் அபவத் ததா ஏதத் பகவத கர்ம வதஸ்ம பரமாத்புதம். எப்படி தேவதைகளுக்கு அமிர்தம் எடுத்து கொடுக்கப்பட்டது அந்த கதையை சொல்லணும். அதுலேருந்து என்ன கிடச்சிது, என்ன நேர்ந்தது, அவளுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் பகவானுடைய ஆச்சரியமான லீலைகள், அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு விளக்கி சொல்லணும்னு சொன்னான் பரீட்சித்து. துவயா சங்கத்தியமானேன மகிம்னா சாத்வதாம் பதே நாதி திருப்யதி மே சித்தம் சுச்சிதம் தாபதாபிதம். வெகு காலமாக நான் சம்சார சாகரத்தில் மாட்டிண்டு அந்த தாபத்திலால் தவிக்கப்பட்ட என் மனசு இருக்குது. அது நீங்கள் சொல்கிற பக்தவத்சலனான ஹரியனுடைய மகிமையை கேட்டுறதுனால அது கொஞ்சம் தாபங்கள்லாம் போகிறது. அதனால் என் மனசு திருப்தியே அடையிறதில்லை. அதனால் பகவத் மகிமையை பற்றி எத்தனை தடவை கேட்டாலும் யாருக்கும் திருப்தி உண்டாகாது. அதனால் நீங்கள் அமிர்த மதன கதையை எடுத்து சொல்லணும்னு சொன்னான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் எடுத்து அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः. श्रीशुक उवाच राजन् उदितमेतत्ते हरेः कर्माघनाशनं गजेन्द्रमोक्षणं पुण्यं रैवतं त्वन्तरं शृणु. पंचमो रैवतो नाम मनुस्तामससोदरः बलिविन्द्यादयस्तस्य सुताः अर्जुनपूर्वकाः विभुरिन्द्रः सुरगणाः राजन् भूतरयादयः हिरण्यरोमा वेदशिराः ऊर्ध्वबाह्वादयो द्विजाः पत्नी विकुण्ठा शुभ्रस्य वैकुण्ठैः सुरसत्तमैः तयोः स्वकलया जज्ञे वैकुण्ठो भगवान् स्वयं वैकुण्ठः कल्पितो येन लोको लोकनमस्कृतः रमया प्रार्थ्यमानेन देव्या तत्प्रियकाम्यया तस्यानुभावः कथितो गुणाश्च परमोदयाः भौमान् रेणून् सविममे यो विष्णोर्वर्णयेद् गुणान् षष्ठश्च चक्षुषः पुत्रः चाक्षुषो नाम वै मनुः पूरुपूरुषसुद्यम्न प्रमुखाः चाक्षुषात्मजाः इन्द्रो मन्त्रद्रुमस्तत्र देवाः आप्यादयो गणाः मुनयस्तत्र वैराजन् हविष्मद्वीरकादयः तत्रापि देवसम्भूत्यां वैराजस्याभवत् सुतः अजितो नाम भगवान्
अंशेन जगतः पतिः अंशेन जगतः पतिः पयोधिं येन निर्मथ्य सुराणां साधिता सुधा भ्रममाणो अम्बसिद्धृतः कूर्मरूपेण मन्दरः श्रीराजोवाच यथा भगवता ब्रह्मन् मथितक्षीरसागरः यदर्थं वा यतश्चाद्रिं दधाराम्बुचरात्मना यथामृतं सुरैः प्राप्तं किञ्चान्यद् अभवत् ततः एतद्भगवतः कर्म वदस्व परमाद्भुतं त्वया सङ्कथ्यमानेन महिम्ना सात्वतां पतेः नातितृप्यति मे चित्तं सुचिरं तापतापितं ஸ்ரீஹரையே நம. அடுத்த 14வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சூத புராணிகர் சௌனகாதிகள்கிட்ட சொல்கிறாள். சூத உவாச்ச சம்பிருஷ்டோ பகவானேவம் துவைபாயனசுதோ த்விஜாः அபிநந்திய ஹரேர்வீர்யம் அபியாச்சஷ்டும் பிரச்சக்ரமே. ஹே சௌனகாதி முனிவர்களே, இவ்வாறாக ரொம்ப பிரியத்தோடு கூட பரீட்சித்து மகாராஜா சுகாச்சாரியால் கேட்டான், எனக்கு கதை சொல்லணும், அமிர்தமதன கதையை சொல்லணும்னு கேட்டோடனே சுகாச்சாரியால் கதை சொல்ல ஆரம்பித்தாள். ஹரியினுடைய வீரச் செயல்களை சொல்வதற்கு ஆரம்பித்தார்னு சொன்னாள். ஸ்ரீ சுக உவாச்ச, சுகாச்சாரியால் சொன்னார். யதா யுத்தே அசுரைர்தேவாः பாத்தியமானாः சிதாயுதைः கதாசவோ நிபதிதாः நோத்திஷ்டேரன் ஸ்ம பூயசः யதா துர்வாசசாபாத் சேந்திராலோகாத்ரயோ நிருப நிஷ்டீகாச்சாபவன் தத்ர நெஜுரிஜ்யாதயத் கிரியாக. ஒரு சமயம் துர்வாசஸுங்கப்பட்ட ரிஷி, துர்வாசஸுக்கு சீக்கிரம் கோபம் வந்துடும். அவர் என்ன பண்ணார், இந்திரனை போய் பார்க்கணுங்கிறதுக்காக தேவலோகத்துக்கு வந்திருந்தார். ஒரு விசிட் அடித்தார். அப்போது பகவத் பிரசாதமாக தேவேந்திரனுக்கு ஒரு புஷ்ப மாலையை எடுத்து கொடுத்தால் தேவப்பிரசாதமாக இருக்கட்டும்னுட்டு அதை இந்திரன் என்ன பண்ணால், நம்ம ஊர்லெலாம் கோவிலில் போனால் புஷ்ப மாலை கொடுப்பா திருப்பி மரியாதைக்கு. அதை தூக்கி காரில் கொண்டு போட்டுவிடுவோம், காரில் முன்னாடி பானட்டுக்கு முன்னாடி போட்டுவிடுவோம். அப்படிலாம் போடப்படாது, அது மரியாதை குறைச்சல். கோவிலில் கொடுத்த மாலையே பத்திரமா உள்ளே எடுத்து வச்சுக்கணுமே தவிர காருக்கு சிங்காரம் பண்ணப்படாது. இவன் என்ன பண்ணான், இந்திரன் துர்வாசஸ் தேவப்பிரசாதமாக கொடுத்த மாலையை எடுத்து ஐராவதத்தினுடைய மஸ்தகத்தில் கொண்டு வைக்கணும்னா, அது யானை தானே, அது காலால் தேய்ச்சி அந்த மாலையை அழிச்சுடுத்து. அப்போது துர்வாசஸுக்கு கோபம் வந்தது. ரொம்ப வசத்தியான தேவப்பிரசாதமான மாலையை நான் கொடுத்தேன், அதை போய் நீ யானைகிட்ட கொடுத்து அதை அழிக்க பண்ணினியே, உனக்கு உலகத்துலேயும் லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாதவனாக நீ ஆகணும்னு சாபம் கொடுத்தாள். அன்னிலேருந்து தேவதைகள் எல்லாம் ஸ்ரீ கட்டாட்சம் இல்லாமல் நிஸ்ரீகாச்சாபவன் தத்ர நேஷுரிஜ்யாதயத் கிரியாக. இந்த துர்வாசனுடைய சாபத்தினால சுராளான தேவதைகளுக்கெல்லாம் பலமெல்லாம் இல்லாமல் ஸ்ரீகட்டாட்சமெல்லாம் போய் அசுராளால் ஜெயிக்கப்பட்டாள். எப்போதும் தேவலோகத்தில் அசுராள் தேவாள்னு 2 கூட்டம் உண்டு. 2 பேரும் பிராத்தாக்கள் தான், கூட இருந்த பிராத்தாக்கள், பிரதர்ஸ். ஆனால் இவா 2 பேருக்கும் சண்டை எப்போதும் நடக்கும். ஒரு சமயம் இவா ஜெயிப்பா, இன்னொரு சமயம் அவா ஜெயிப்பா. அப்போது இந்த சமயம் என்ன ஆகிடுது, துர்வாசனுடைய சாபத்தினால கலைகள் எல்லாம் அழிஞ்சு போய் மங்களம் இல்லாமல் தேவதைகள்னால் அசுராளாலும் தாக்கப்பட்டு கூர்மையான ஆயுதங்கள்னாலும் தாக்கப்பட்டு உயிரிழந்து கீழே விழுந்தாள். மறுபடியும் உயிரோடு கிளம்பவில்லைன்னாள் இந்த ஸ்லோகத்தில். யதா யுத்தே அசுரைர்தேவாः பாத்தியமானா சிதாயுதைः கதாசவோ நிபதிதாः நோத்திஷ்டேரன் ஸ்ம பூயசः யதா துர்வாசசாபாத் சேந்திராலோகாஸ்திரயோ நிருப நிஷ்டீகாச்சாபவன் தத்ர நேஷுரிஜ்யாதய கிரியாக. இப்படி மங்களம் இல்லாமல்
லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் இருந்ததுனால தேவதைகள் பண்ண யாகங்களுக்கெல்லாம் ஒரு பலனும் இல்லை ஏற்படாமல் இருந்ததுனால் யாகாதி கர்மாக்கள் பண்ணால் அதுக்கு பலனே கிடைக்கலனால் நிஷாமியை தத் சுரகணாக மகேந்திர வருணாதயா நாத்தியகச்சன் ஸ்வயம் மந்திரைஹி மந்திரயந்தோ வினிச்சயம். அப்போ இந்திரன் வருணன் எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டால், இவன் இந்த மாதிரி கலந்து ஆலோசித்து எல்லாரும் கூட்டி மீட்டிங் போட்டால், இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே, இப்படி நம்ம அந்த சாபத்தினால லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாமல் மங்களம் இல்லாமல் பலம் இல்லாமல் இப்படி ஆயிட்டமே, இதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது, இதுக்கு என்ன வழின்னு தெரியலையேன்னு எல்லாரும் மீட்டிங் போட்டாள். மீட்டிங் போட்டும் அவளுக்கு ஒன்றும் புரியலை, அவளுக்கு ஒன்றும் தீர்மானம் சரியாக புரியலை. ததோ பிரம்ம சபாம் ஜக்முஹு மேரோர் மூர்தனி சர்வஜா சர்வம் விஜ்ஞாபயாஞ்சக்ரு பிரணதாக பரமேஷ்டினே. அப்போ ஒரு சம்மிட் மீட்டிங் போட்டால், சம்மிட்னா மலையினுடைய சிகரத்து மேலே இருக்கிறதுக்கு வந்து சம்மிட்டு, மேருமலையினுடைய சிகரத்தில் போய் அங்கே பிரம்மாவனுடைய லோகம் இருக்குது, பிரம்மசபை. பிரம்மசபைக்கு எல்லோரும் போனால் இந்திராதி தேவதைகள் எல்லாரும் போயிட்டு பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணி தங்களுக்கு வந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி, நீங்கள் தான் அதுக்கு ஏதான அட்வைஸ் சரியான தீர்மானம் பண்ணி சொல்லணும், என்ன பண்ணலாம், நாங்கள் திருப்பி இழந்த கலையை அடைவோம், மங்களத்தை திருப்பி எப்படி அடைவோம், ஸ்ரீகடாட்சத்தை எப்படி அடைவோம், பலத்தை எப்படி அடைவோம், இதுக்கு நீங்கள் தான் சொல்லணும்னு வேண்டின்றாள். ததோ பிரம்ம சபாம் ஜக்மு மேரோ மூர்தனி சர்வசா சர்வம் விஜ்ஞாபயாஞ்சக்ரு பிரணதா பரமேஷ்டினே. பிரம்மா கிட்ட போய் தெரியப்படுத்தினாள். அப்போ பிரம்மா என்ன பண்ணாள், பார்த்தாள், இந்திரன் வாயு இவாள்லாம் சத்துவகுணம் இல்லாதவாள், காந்தி எழுந்து மங்கள காரியங்கள் செய்கிறதுக்கு அனர்காளாக அசுரர்களால் தாக்கப்பட்டு பலப்புஷ்டி இல்லாதவாளாகவும், அசுரர்கள்லாம் அதற்கு மாறாக பலப்புஷ்டி இருக்கிறவாளாகவும் இருக்கிறத பார்த்தாளாம். சவிலோக்கியேந்திரவாயுவாதீன் நிஸ்ஸத்வான் விகத பிரபான் லோகான் அமங்களப்பிராயான் அசுரான் அயதா விபு சமாகிதேன மனசா சம்ஸ்மரன் புருஷம் பரம் உவாச்சோத்புல்லவதனோ தேவான் ச பகவான் பரஹா. இப்படி பார்த்தால் தேவதைகள், இந்திராதி தேவதைகள், இந்திரன் வாயுவெல்லாம் சத்துவகுணத்தை இழந்தவர்களாகி, காந்தியை இழந்தவர்களாகி, மங்கள காரியங்கள் செய்கிறதுக்கு அனர்காலாகி, அதற்கு மாறாக அசுர கூட்டத்தில் பலபுஷ்டியோடு இருக்கிறதா பார்த்துவிட்டு அவர் என்ன பண்ணார், பிரம்மா ஏகாகிர மனசனால் புருஷோத்தமனான நாராயணனை போய் மனசால் நினச்சிண்டு தேவதைகளை பார்த்து சொன்னாள். என்ன சொன்னாள்னால், அகம்பவோ யூயமதோ சுராதயா மனுஷ்யதிர்ய துருமகர்மஜாதய யஸ்யாவதாராம்ச கலா விசர்ஜிதா பிரஜாம சர்வே சரணம் தமவ்யயம். நான் பரமேஸ்வரன், நீங்களெல்லாம் இந்திராதி தேவதைகளாக நீங்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு எந்த பகவான் அசுராலையும் மனுஷியாலையும் மிருகங்களையும் ஸ்தாவரங்களையும் ஸ்வேதஜங்களையும் படைச்சாலோ, அந்த நாராயணன் புருஷாவதாரம் பண்ணி இப்போ அம்சாவதாரம் பண்ணி மரிச்சி முதலான மகர்ஷிகளெல்லாம் படைத்து புத்திர பௌத்திர பரம்பரையை வெளியிட்டு இருக்கார். அந்த அழிவற்ற அந்த நாராயணன் நாம் எல்லாரும் போய் சரணம் அடைவோம்னு சொன்னாள். இப்போ பகவான் அம்சாவதாரம் எடுத்திருக்காள், அஜித்தனாக அவனை போய் சரணம்னு அடைவோம்னு சொன்னாள் அந்த தேவதைகள்கிட்ட. அகம்பவோ யூ யமதோ சுராதயோ மனுஷ்யதிர்யக் துருமகர்மதா ஜாதய யஸ்யாவதாராம்ச கலா விசர்ஜிதா பிரஜாம சர்வே சரணம் தம் அவ்யயம் சரணம் ரஜே. நம்ம எல்லாரும் போய் அழிவற்ற அந்த நாராயணனை போய் நம்ம எல்லாரும் சரணம்னு அடைவோம்னு சொன்னாள். நயஸ்ய வத்யோ நச்ச ரக்ஷணீயோ நோபேக்ஷணீயாதரணீய பக்ஷா அதாபி சர்கஸ்திதி சம்யமார்த்தம் தத்தே ரஜசத்வதமாம்சி காலே. அந்த பகவான் பூர்ண சத்துவமூர்த்தி, அவருக்கு வேண்டுவன் கிடையாது, வேண்டாதவன் கிடையாது, உதாசீனமாக இருக்க வேண்டுவன்கிறது யாரும் இல்லை. அவனை அபேட்சித்து அவனுடைய கடாட்சம் இருக்கணுங்கிறதும் கிடையாது. அப்படி யாரையும் நோக்கி அவர் இருக்கிறதில்ல. அப்பேற்பட்ட இந்த நாராயணன் இருக்காரே, பூர்ண சத்துவரூபியாக இருந்தால் கூட அவர் சர்க்கம், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், அவர் ஒவ்வொரு சமயத்தில் ரஜோகுணத்தையும் சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் தன்னுடைய உடம்பில் வர்த்திச்சுட்டு
அதுக்கு அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவர் காரியத்தை பண்ணுறார். அப்பேற்பட்ட சுவாமியை போய் சரணம் அடைவோம்னால் நயஸ்ய வத்யோ நச்ச ரக்ஷணீயோ நோபேக்ஷணீயாதரணீய பக்ஷா அதாபி சர்க்கஸ்திதி சம்யமார்த்தம் தத்தே ரஜசத்வ சமாம்சி காலே. ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் குணங்களை சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த பகவான் அஜித்தனான பகவான் நாராயணன் போய் சரணம் அடைவோம்னால் அயம் ச தஸ்ய ஸ்திதிபாலனக்ஷணः சத்வம் ஜுஷாணஸ்ய பவாய தேகினாம் தஸ்மாத் விரஜாமஹ சரணம் ஜெகத்குரும் ஸ்வானாம் சனோ தாஸ்யதி ஷம் சுரப்பிரியா. பகவான் சுரப்பிரியர்னு பேர். தேவதைகள் மேலே கொஞ்சம் பாரபட்சம் உண்டு, அவருக்கு பிரியம் உண்டு. அதனால் இந்த லோகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவாக இருக்கப்பட்ட அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போய் நம்ம சரணம்னு அடைவோம். அதுவும் எதுக்காக? பிராணிகளுடைய க்ஷேமத்துக்காக சத்துவகுணத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட அவர் நம்மளை கண்டிப்பாக ஒத்தாசை பண்ணுவார். அவர் தான் ஜெகத்குரு. அவரை போய் நம்ம சரணம்னு அடைவோம்னு சொன்னாள். அயம் ஜதஸ்ய ஸ்திதிபாலன க்ஷணா. இப்போது நம்மளெல்லாம் காப்பாற்ற வேண்டிய க்ஷணம் வந்துடுத்து, காலம் வந்துடுத்து. அவர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொன்னாள். சத்வம் ஜுஷாணஸ்ய பவாய தேகினாம் தஸ்மாத் விரஜாமஹ சரணம் ஜெகத்குரும் ஸ்வானாம் சனோ தாஸ்யதி ஷம் சுரப்பிரியா. ஸ்ரீ சுகவாச்ச. சுகாச்சாரியால் சொன்னார் பரிஷத்து, இத்தியாபாஷ்ய சுரான் வேதாக சகதேவைஹி அரிந்தம அஜிதஸ்ய பதம் சாக்ஷாத் ஜகாம தமசப் பரம். இவ்வாறாக பிரம்மா அட்வைஸ் கொடுத்த உடனே பிரம்மா தேவதைகள் எல்லாருமே சேர்ந்து, இந்திராதி தேவதைகள் எல்லாருமே சேர்ந்துண்டு அஜ்ஞானத்தெல்லாம் போக்கக்கூடிய பிரகாச ரூபியான அஜிதாவதாரம் எடுத்த சாக்ஷாத் ஸ்ரீ நாராயணனை போய் அடைஞ்சாள். சரணம்னு போய் அடைஞ்சாள்னாள். போய் ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள். தத்ராதிருஷ்டஸ்வரூபாய ஸ்ருதபூர்வாய வை விபோ ஸ்துதிம் அப்ரூத தேவிபிஹி கீத்பிஹி தூ அவஹிதேந்திரியா. எந்த பகவானை முன்னாடி பார்த்தது இல்லையோ வாழ்லாம், ஆனால் காதால் கேட்டிருக்கா பகவான் பிரகாசமான ரூபின்னுட்டு அஜிதாவதாரம் எடுத்திருக்காருன்னுட்டு. அப்படி அந்த அஜிதாவதாரம் எடுத்த சுவாமி நாராயணனை போய் சரணம்னு அடைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணாள்னு சொன்னாள். இப்போது அடுத்த சில ஸ்லோகங்களில் ஸ்தோத்திரத்தை தான் சொல்ல போகிறாள், பிரம்மாவனுடைய ஸ்துதி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீசூத உவாச்ச. ஸ்ரீசூத உவாச்ச सम्पृष्टो भगवानेवं द्वैपायनसुतो द्विजाः अभिनन्द्य हरेर्वीर्यम् अभ्याचष्टुं प्रचक्रमे. श्रीशुक उवाच यदा युद्धे असुरैर्देवाः बध्यमानाः शितायुधैः गतासवो निपतिताः नोत्तिष्ठेरन् स्म भूरिशः यदा दुर्वासशापेन सेन्द्रालोकास्त्रयो नृप निश्रीकाश्चाभवंस्तत्र नेषुरिज्यादयक्रियाः निशाम्यैतत्सुरगणाः महेन्द्रवरुणादयः नाद्यगच्छन् स्वयं मन्त्रैः मन्त्रयन्तो विनिश्चितं ततो ब्रह्मसभां जग्मुः मेरोर्मूर्धनि सर्वशः सर्वं विज्ञापयाञ्चक्रुः प्रणताः परमेष्ठिने सविलोक्येन्द्रवायुवादीन् निस्सत्त्वान् विगतप्रभान् लोकान् अमङ्गलप्रायान् असुरान् अयथा विभुः समाहितेन
समाहितेन मनसा संस्मरन् पुरुषं परं उवाचोत्फुल्लवदनः देवान् स भगवान् परः अहं भवो यूयमतो सुरादयो मनुष्यतिर्यग्द्रुमघर्मजातयः यस्यावतारांश कला विसर्जिता व्रजाम सर्वे शरणं तमव्ययम् न यस्य वध्यो न च रक्षणीयो नोपेक्षणीयात् अरणीयपक्षः तथापि सर्गस्थितिसंयमार्थं दत्ते रजःसत्त्वतमांसि काले अयं च तस्य स्थितिपालनक्षणः सत्वं जुषाणस्य भवाय देयिनां तस्माद् व्रजामः शरणं जगद्गुरुं स्वानां सनो दास्यति शं सुरप्रियः श्रीशुक उवाच इत्याभाष्य सुरान् वेदाः सहदेवैः अरिन्दम अजितस्य पदं साक्षात् जगाम तमसः परं तत्रादृष्टस्वरूपाय श्रुतपूर्वाय वै प्रभुः स्तुतिमब्रूत दैवीभिः गीर्भिस्तु அவகிதேந்திரியா ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.